என்னை பொறுத்தவரையில் இவ்வுலகில் என் அன்னை தந்தை உறவுக்கு இணையாக, ஏன் சில நேரங்களில் அவர்களை காட்டிலும் நான் அதிகமாக மதிக்கின்ற, அன்பு செலுத்துகின்ற, ஆச்சரியப்படுகின்ற, உயிரிலும் என் உணர்விலும் உன்னத உறவாய் உயர்வாக நான் நினைக்கின்ற உறவு அத்தை என்னும் அற்புத உறவைத்தான். சீர்சனத்துக்காக மாமனை கொண்டாடும் இவ்வுலகம் யாரோ ஒருத்தியாய் கூட அத்தையை கண்டு கொள்வதே இல்லை. செழிப்பாய் வளர்ந்திருக்கும் மரத்தில் பூக்களும் காய்களும் கனிகளுமே நம் கண்களுக்கு தெரியும். அவற்றையெல்லாம் விளைவித்த வேரை பற்றிய நினைப்பே இருக்காது. மண்ணிற்குள் மறைந்திருக்கும் வேரின் உழைப்பும் தியாகமும் எப்போதுமே வெளியே தெரிவதில்லை. தன்னை யாரும் கண்டு கொள்ளவில்லையே என்ற கவலையும் அந்த வேருக்கு இருப்பதில்லை. எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் அத்தை வேறு ஒருத்தி இல்லை, அந்த வேரை போல் ஒருத்தி. என் அப்பாவிற்கு 5 வயது மூத்த அக்காவாக பிறந்தவர் பிரேமா அத்தை, தங்காயாக பிறந்தவர் மேகலா அத்தை. என் அப்பாவிற்கு அக்காவாக மட்டுமல்ல, தாயாகவும் என் குடும்பத்தை தாங்கியவர்தான் இன்று நான் அழைத்து வந்திருக்கின்ற பிரேமா அத்தை. என் பிரேமா அத்தை போல் உங்களுக்கும் அத்தை இருந்தால் உங்கள் தோளில் நீங்களே தட்டி கொள்ளுங்கள். உங்களுக்கு சாமி வரம் கொடுக்கவில்லை, அந்த சாமியை வரமாய் வந்திருக்கிறது. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கோபிச்செட்டிப்பாளையத்தில் அமைந்திருக்கும் தாய் தமிழ் பள்ளிக்கு அத்தை பள்ளி என்று இன்னொரு பெயரும் உண்டு. ஏன் தெரியுமா? அங்கு மழலையர் வகுப்புகளில் படிக்கின்ற பிள்ளைகள் தங்களது பெண்ணாசிரியர் பெருமக்களை மிஸ் என்றோ மேம் என்றோ டீச்சர் என்றோ அழைப்பதில்லை, அத்தை என்றுதான் அன்போடு அழைக்கிறார்கள். காரணம் என்னவென்று பள்ளியின் நிறுவனர் குமணன் ஐயாவிடம் பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு அவர் இப்படி சொன்னாராம். பெரும்பாலான குழந்தைகள் முதலாக உச்சரிக்கும் வார்த்தை இத்தை. தமிழ் சமூகங்களில் அத்தையின் பங்கு அளப்பரியது. எனவே பிள்ளைகள் ஆசிரியர்களை அம்மா என்றோ அக்கா என்றோ அழைப்பதை விட அத்தை என்று அழைப்பதில் மிக நெருக்கமாக, பாதுகாப்பாக, சுதந்திரமாக உணர்கிறார்கள் என்றாராம். அப்பாவளி அத்தைகள் மட்டுமல்ல, தாய்மாமன் மனைவிகளான அத்தைகளும் போற்றுதற்குரியவர்கள். எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நினைவூட்டி வறுமையை மறைத்துக் கொண்டு பெருமையாக தாய்மாமன்களை நம் தமிழ் சமூகம் கொண்டாட காரணமே அந்த அத்தைகள் தானே. என்னை போல் இங்கிருக்கும் பலருக்கும் தாயின் மடியில் படுத்துறங்கும் முன்பே தாலாட்டு பாடி ஆட்டி தூங்க வைத்தபடி அத்தை மடியாகத்தான் இருக்கும். நமக்கு உடம்பு சரியில்லை என்றால் துடிதுடித்து போய் முந்தானையில் காசை முடிந்து நேர்த்திக்கடன் செலுத்துகிற, மாவிளக்கு வைத்து மண்சோறு தின்கின்ற தன் பிள்ளைகளை விட தன் அண்ணன் தம்பி பிள்ளைகள் மேல் ஒரு படி மேலாக அன்பு செலுத்துகின்ற, அளவில்லாமல் அக்கறை காட்டுகின்ற, தன் பிள்ளைகளுக்கு எது வாங்கினாலும் தன் மருமக்க பிள்ளைகளுக்கு முதலில் வாங்குகின்ற உறவு அத்தையன்றி வேறு எது?